நாட்டில் வெள்ளப் பேரிடரை சமாளிக்கும் பொருட்டு அரசாங்கத்தின் அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய கூட்டரசு அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் ஆகிய அனைவரின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அனைத்து அமைச்சர்களின் பங்கேற்பும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் தங்களின் கடமைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும்படியும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து செல்லும்படியும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். இதற்கு முன்னர் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்த அமைச்சர்களின் விடுமுறை விண்ணப்பங்கள் அனைத்தும் இப்போது மீட்கப்பட்டுள்ளது என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். மலேசியாவின் 8 மாநிலங்களை வெள்ளம் கடுமையாக பாதித்துள்ள வேளையில் மீட்புப் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கும் வெள்ள அகதிகளை பராமரிப்பதற்கும் கூட்டரசு பேரிடர் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையத்தை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காகவும் கள்ள பண பரிமாற்ற குற்றத்திற்காகவும் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் அப்துல் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிறபடிகளும் மிகையான ஒரு தண்டனை அல்ல என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சையத் சாடிக்கிற்கு நீதிமன்றம் தண்டனை விதிக்கையில் அவர் ஒரு பொது பிரமுகர் என்பதையும் இளம் தலைமுறையினருக்கு முன் உதாரண தலைவராக விளங்குகிறார் என்பதையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டது என்று நீதிபதி அசார் அப்துல் ஹமீத் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதத்தின் தொடக்கத்தில் பெர்சாத்து கட்சி தனது தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ள வேளையில் அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவதை பெர்சாத்துவின் புதிய துணைத் தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் மறுத்துள்ளார். கட்சி தேர்தல்கள் அமைதியான முறையிலும் நல்லிணக்கமான முறையிலும் நடந்து முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்பின் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற முந்தைய தலைமைத்துவத்திற்கான இறுதி உச்சமன்ற கூட்டத்தில் தேர்தலில் தோல்வி கண்டவர்களும் கலந்து கொண்டனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சபா முதலமைச்சர் ஹஜிஜி நூருக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் ஆளும் GRS தலைமையிலான சபா மாநில அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறி அம்மாநிலத்தின் பொது அமைப்பொன்று போலீசில் நேற்று மற்றொரு புகாரை செய்துள்ளது. குறிப்பிட்ட சில தரப்பினர் ஹஜிஜியின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முனைவதாகவும் மாநில அரசாங்கத்தை கவிழ்க்க முயல்வதாகவும் பெராக்கான் குவாசா ரக்கியாட் மலேசியா எனும் அந்த அமைப்பு தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளது. கடும் மழையை ஏற்படுத்தும் பருவமழை காலத்தை சுற்றுப்பயணிகளுக்கான ஒரு சுற்றுலா திட்டமாக மாற்றும் கிளந்தான் மாநில அரசாங்கத்தின் திட்டத்தை சமூக வலைதளவாசிகள் கடுமையாக சாடியுள்ளனர். பொதுமக்களின் நலனை பொருட்படுத்தாத ஒரு உணர்ச்சியற்ற மற்றும் அறிவிலித்தனமான ஒரு திட்டத்தை கிளந்தான் அரசாங்கம் பரிந்துரைக்கிறது என்று அவர்கள் வர்ணித்துள்ளனர். சுற்றுப்பயணிகளை கவர்வதற்காக பருவமழை காலங்களின் போது உண்ணப்படும் பாரம்பரிய உணவுகளை ருசி பார்ப்பது மற்றும் உலா வருவது போன்ற நடவடிக்கைகளை பிரபலப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கிளந்தான் மாநில சுற்றுலா, கலை, பண்பாடு மற்றும் பாரம்பரிய ஆட்சிக்குழு உறுப்பினர் கமாலுடீன் முகமது நூர் நேற்று கூறியதாக ஆஸ்ட்ரோ அவானி தெரிவித்துள்ளது. பருவமழை காலங்களில் சுற்றுப்பயணிகள் யாரும் வராத காரணத்தினால் கிளந்தான் மாநிலம் பாலைவனம் போல் வெறிச்சோடி காணப்படுவதாகவும் கமாலுடீன் கூறியிருக்கிறார். கிழக்கு கரை மாநிலங்களான பகாங், திரங்கானு மற்றும் கிளந்தானில் இன்று சனிக்கிழமை வரை தொடர் மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரங்கானுவின் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் தொடர் மழை பெய்யும் என்றும் அது ஆபத்தான காலகட்டம் என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.